மெட்டீரியல், த்ரெட், ஸ்டிச்சஸ், டிசைன், மெஷின்ஸ், அதோட ஸ்பேர்ஸ், அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டிங், பிசினஸ், இப்படி எல்லாமே எனக்கு தெரியும். மூச்சு விடாம பேசிக்கிட்டே இருக்க. இதுல இருந்தே தெரியுது மனசுக்குள்ள நீ எவ்வளவு ஆசைகளை தேத்தி வச்சிருக்கேன்னு. அதுக்கு என்னங்க பண்றது? நமக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல. அதுக்காக கத்து வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுமா என்ன? ஆசைகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு நீ எதுக்காக இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்கணும்? நாமளே கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிடலாம்ல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிற எண்ணமே வேண்டாம். வேலைக்கு போங்கன்னு அத்தை சொல்லி தானே நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். என் 1 மாச சம்பளத்தை அத்தை கிட்ட குடுக்கறப்போ அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன் தெரியுமா? சந்தோஷங்கிறத விட அவங்க முகத்துல ஒரு நிம்மதி. நாளைக்கு நீங்களும் சம்பள பணத்தை கொடுப்பீங்க, அதை வச்சு வீட்டோட தேவைகளை பூர்த்தி பண்ணிடலான்னு அவங்களுக்கு ஒரு தெம்பு வந்திருக்கு. கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி மறுபடியும் இந்த வீட்ல ஒரு புயல் கிளம்பணுமாங்க. இங்க பாருங்க, இப்ப இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் எப்பவுமே நிலைச்சு இருக்கணும். கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியலன்னு உன் மனசுக்குள்ள ஒரு புயல் அடிச்சுட்டே தானே இருக்கும். அது நிச்சயமா உன் நிம்மதியை கெடுக்கும் மகா. அப்படின்னா நீ மட்டும் நிம்மதி இல்லாம இருந்தா பரவாயில்லையா? அது ஒரு லட்சியம், கனவு. நம்மளுடைய லட்சியமும் கனவும் இன்னைக்கே நிறைவேறி ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லல்ல. அதுக்கான கால நேரம் கூடி வரப்போ ஒரு நாள் கண்டிப்பா என்னோட லட்சியம் நிறைவேறும். இப்போதைக்கு நம்மளுடைய சர்வைவல் மட்டும்தான் முக்கியம். அதுக்கு ஒரே வழி, நம்ம தொடர்ந்து வேலைக்கு போகணும், அவ்வளவுதான்.